ஃபாரஸ்ட் ஏரியா 5 நடக்கி. அம்மா ரீல்ஸ்லயும் வீடியோலயும் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சுங்க. நெல்லியாம்பதி வியூ பாருங்க சுத்தியும். இந்த பிளேசஸோட பேர் என்னன்னு தெரியலங்க கரெக்டா. எனக்கு தெரிஞ்ச கேசவன் வியூ பாயிண்ட் போற வழியில தாங்க இருக்குது. சரியான கிளைமேட்டுங்க. டூரிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்மளை செல்லப்படி அங்க நிக்கிது பாருங்க. ஃபுல்லிவா மிஸ்ட் தாங்க, சரியான மிஸ்ட்டுங்க. மறுக்கா சொல்றாங்க. இந்த ஒரு நெல்லியம்பதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணி பாத்துருங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல இங்க 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 என்னங்க வேணும்? இந்த இடத்துல என்னங்க வேணும்? காய்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லியம்பதியில வந்து பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மிடில் டெக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் பேரு. இங்க பாருங்க, வியூ பாருங்க. இப்பதாங்க மேப்ல பார்த்தேன். நெல்லியாம்பதியில கிளைமேட் சேஞ்சே ஆகலையும், அப்படியே தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க மழை பெஞ்சிச்சு. சொசமா வந்துச்சு, அதுக்கப்புறம் மழை போயிடுச்சுங்க. எல்லாரும் கார் எடுத்துட்டு கிளம்புனாங்க. மழை நின்றுனா எல்லாம் நின்றுட்டாங்க மறக்காம. குப்பையை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பையன். ஓகே சிஸ்டர், நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த அப்பர் வியூ பாயிண்ட் ஏதோ இருக்குங்க, அதை போய் விசிட் பண்ணுவோம். லோயர் மிடிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க, சத்தியமா சொல்கிறேன் ரோடே தெரியல. சத்தியமா சொல்ற ரோடே தெரியலைங்க. எங்கேயாவது குளிர் கிடப்பேன் நான். வாவ், போங்க, வேற லெவல் கிளைமேட்டுங்க. இங்க பாருங்க, வேற லெவலு. நம்ம செல்லத்தை போட்டோ எடுக்கிறதுக்கு வேற லெவல் இடம். எப்ப போலாமான்னு தெரியல. இங்க பாருங்க, ரோடு வேற லெவலுங்க. கொஞ்சமே மிஸ்ட் இருந்துச்சு. ஃபாரஸ்ட் ஏரியா 5 நடக்கி. ஓகே ஓகே. இல்ல போட்டோ உள்ளலாம் போல, இவ்வளவு நின்னு போட்டோ மட்டும் எடு. ஓகே ஓகே. நான் உள்ளலாம் போலப்பா. நான் வெளியே நின்று ஆசைக்கு என்னோட வண்டி போட்டோ எடுத்தேங்க, அவ்வளவுதாங்க. கொஞ்சம் மெஸ்ட் இருந்துச்சு, போட்டோ எடுத்து முடிக்கிற கரெக்டா மெஸ்ட் எல்லாம் போயிருச்சுங்க. அன்னைக்கே பார்த்து ஒரு காரும் உள்ள வந்துட்டாங்க. அதை பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை செய்யறவங்களா இருக்குது. தரமான போட்டோ ஸ்டூடியோஸ்ல கிடைச்சிருக்குதுங்க. அது ஃபாரஸ்ட் ஏரியா வாங்க, அதுக்குள்ள போனா ஃபைன் அடிக்குமாமா. இல்ல நான் வெறும் போட்டோ மட்டும் எடுக்க அப்படின்றத வந்துட்டாங்க நானு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியோட மைலேஜ் 32 வந்துருச்சுங்க. இப்ப இதுதான் மிடில் அப்பர் வியூ பாயிண்ட் நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா, அழகா ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு தாங்க. ஃபுல்லாக லைன் அப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் ஜாலியாக. வரலாங்க, நாமளும் ஒரு நாள் கேங்கோட வருவோம். நம்ம எனக்கு தெரிஞ்சு சோலோ தாங்க கடைசி வரைக்கும். சோலோ ரைட் பண்ணுறதாங்க ஜாலி. நினைச்ச பக்கம் நிப்பாட்டிட்டு நினைச்ச பக்கம் போகலாம். கிளம்புறோமா உடனே இப்போ எத்தனை வண்டி கிளம்பிடலாங்க, அவ்வளோதாங்க.
என்ன குத்து மேடா இருக்குது. ரசிச்சுட்டே இருக்கலாங்க இந்த வியூவை. மேல ஏற ஏற ஃபுல் வெஸ்ட் தாங்க. வால்பாறை ஊட்டியில் இருக்க மெஸ்ட் தூக்கிட்டு வந்து இங்க விட்டுட்டாங்க ஃபுல்லா. சத்தியமா சொல்ல ரோடுக்கு தெரியவே இல்லைங்க. இங்க பாருங்க வியூவை. கைஸ், இதான் கேசவன் வியூ பாயிண்ட். கல் வியூ பாயிண்ட் போகிற இடம் தான் நினைக்கிறேன். இதான் கேசவன் வியூ பாயிண்ட் போகிறோம். இங்கிட்ட ஒன்றும் இல்லையா? இல்லையா? கேசவன் வியூ பாயிண்ட் கீழே தானோ? தலைவன் அங்கே ஒன்றும் இல்லைங்கிறான். லொக்கேஷன் அங்கே தான் காட்டுது. இங்கே ஏதோ லொக்கேஷன் போட்டுருங்க, பார்க்கலாங்க. இங்கே இருக்கோம். இந்த ரோட்டில் வந்து நேரம் மேலே ஏறி போனோமா. கேசவன் பாரு வியூ பாயிண்ட்டு டிக்கெட் கவுண்டா? கேசவன் வியூ பாயிண்ட் டிக்கெட் கவுண்டும் அங்கே தான் இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாங்க. நம்மளை ஏமாத்துறாங்க. ப்ரோ, கேசவன் வியூ பாயிண்ட் இதுக்குள்ள தான் இருக்கா? கேசவன் வியூ பாயிண்ட். கேசவன் இங்க ஒன்றும் இல்லையா? தெரியலையா? நீங்க எங்க போயிட்டு வரீங்க தெரியலையா? ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, இதுக்குள்ள கேசவன் வியூ பாயிண்ட் இருக்கா? கேசவன் ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. ஓகே ஓகே. ஃபால்ஸ் இருக்குது. அவ்வளவுதான். டோட்டல் 12 கிலோமீட்டருக்கு டெட் எண்ட் அவ்வளவுதானடா? சரி ஓகே, தேங்க்ஸ். ஓ, சூசைட் பாயிண்ட். அது பேர் என்ன ப்ரோ? பேர் தெரியல. நான் லொக்கேஷன் செக் பண்ணி பார்க்கலாங்க. சூசைட் பாயிண்ட் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது யாரும் காட்ட மாட்டேங்குது. ஏங்க, ஒருத்தர் என்ன சொல்றாரு, இங்க ஒண்ணுமே இல்லை, டெட் எண்டு அப்படிங்கிறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1 கிலோமீட்டர் போனா கேசவன் வியூ பாயிண்ட் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க கீழே இருக்கிற அந்த
போய் பார்ப்போங்க. வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம். போவோம், போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் நம்ம கூகுள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேசவன் வியூ பாயிண்ட் இங்கே தாங்க காட்டுது. போய் பார்ப்போம். அப்படின்னா நெல்லியம்பதி சிட்டிக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோங்க, அவ்வளோதான். வாங்க போய் தொலைஞ்சா பார்த்துக்கலாங்க. கூகுள் மேப் வேலை செய்யணும் பரவாயில்ல. வழி மறந்தாலும் பரவாயில்ல, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மைண்ட் ப்ளோயிங் அப்படிங்கிறான் பார்த்தீங்களா, இதாங்க மைண்ட் ப்ளோயிங். ரோட்டோரத்துலேயே நிறைய வண்டிகளை பார்க் பண்ணியிருப்பாங்க, நிப்பாட்டிருப்பாங்களாமா. இந்த வியூ பாயிண்ட் நடந்தா போக முடியும் சொல்லிக்கிறாங்க, சொல்லாரு. போய் பார்த்துருவோம். இத்தனை தூரம் வந்துட்டோமாமாங்க. டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:15 ஆயிடுச்சுங்க. 2:18 ஆயிடுச்சு. நெல்லியம்பதி சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரோடு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் போனால் சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சூசைட் பாயிண்ட்னு நினைக்கிறாங்க. அந்த சைடு சூசைட் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இது போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோங்க. வருது பாருங்க டிராவலர் உள்ள இருந்து. வியூ பாயிண்ட்டுக்கு எப்படிங்க போகிறது? தலையில போக மாட்டேங்குது. போட்டுக்கலாமா? உரம் போட்டுக்கலாமா? இங்க பாருங்க, கிளைமேட்டை பாருங்க, இந்த இடத்த பாருங்க. சுத்தியும் பாருங்க இடத்த. டே ராசா, கரெக்டாக தான் ஸ்டாண்டு போட்டிருக்கிறேன். வலிக்கிட்டு இருந்து விழுந்துடாத. அண்ணனுக்கு செலவு பண்றதுக்கு கையில காசு இல்லை. ஓகே, அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. வேணும்னா உன்னை வேணா ஃபர்ஸ்ட் கீழ வேணா நிப்பாட்டிட்டு போறேன். ஓகே, அவ்வளோதான். கீழே மட்டும் விழுந்துட்டாரா ராசா? அப்போலாம் மழை தூருதுங்க. ஓகேங்க, நம்ம செல்லத்தை ஓரமா பார்க் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாங்க. அங்க போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு தான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. கேசவன் வியூ பாயிண்ட் இப்படியா போகணும்? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆஹா, மழை வருது, மழை வருது. மழையில இன்னைக்கு தப்பறையாக போறண்டா மாப்பிள்ள. அப்பா, உன்னை பேஞ்சுங்க எப்படி வேணாலும். ஸ்குவாட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா
கேசவன் வியூ பாயிண்ட் என்ட்ரன்ஸ்ல தான் நிக்கிறோம். சிசிஎஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே ஒரு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு நெட்ஒர்க் இருக்காதுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை தருவாங்க, பாஸ்வேர்ட் சைடில் ஒட்டியிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணி 20 ருபீஸ் பே பண்ணோம்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இது வழியாக கேசவன் வியூ பாயிண்ட்டுங்க, இதுக்குள்ளே போகலாம். நல்ல மழைங்க இங்கே வந்து கேசவன் வியூ பாயிண்ட்ல ஒரு 1/2 hour நின்றுட்டேன். அங்கிருந்து ஒரு 500 மீட்டரா என்ன சொன்னாங்க, இங்கதான் நடந்து போகணும். என்ன இந்த ரோட்ல கொஞ்சம் பைக் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க. நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அலோடு இல்லைங்க, பைக் அலோடு கிடையாது, நடந்தான் போகணும். இவனோட பைக் சாவி இருக்கு. சாவி கீச்செயின் இல்லாதங்காட்டிங்க, கீச்செயின் இல்லாதங்காட்டி பயமா இருக்கு, எங்கேயோ விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆனா வேற லெவலுங்க. ஒருத்தர் தெரியலன்னு சொல்லணும். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து வரவங்க, இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க. அது இந்த ஊருக்காரரா வெளியூர்காரரான்னு தெரியலங்க. அந்த பையன் இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, டெட் எண்டு அப்படின்ற தலைவர். அதுக்கப்புறம் கீழே போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீப்பு ஆஃப் ரோடிங் பண்றவங்களோட ஜீப்பு அவங்க நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அவங்கள போய் கேட்டதுக்கு கீழே கேசவன் வியூ பாயிண்ட்னே வருதுங்க, கேசவன் பாறை வந்து இங்கதான் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க உள்ள வந்தேன். கொஞ்ச நேரத்துல நம்மள அப்படியே மைண்ட் அப்படியே மாற்றாம இது பண்ணி வச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. தெரியலன்ட்டு போயிருந்தேங்க. அது எதுக்குங்க அப்படி சொல்லணும்? இங்க எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரே வச்சல. ஓகேங்க, நிறைய பேர் இப்பதான் எல்லாம் வர்றாங்க. அப்பா சகதியா இருக்குங்க இடமே. தண்ணி பட்டுச்சுங்க, கேமரா லென்ஸில் தண்ணி பட்டுருக்கேன், தொடச்சேன். இந்த ஏரியாவை பார்த்தாவே முதல்ல உள்ளே இருக்கும் போதே ஃபீலிங்காக இருக்குதுங்க. நம்ம இந்த வழியாக தாங்க வந்தோம், இப்போ இந்த வழியாக தான் போகணும் வியூ பாயிண்ட்டுக்கு. உண்மையாவே சொல்றேங்க, இடம் சூப்பருங்க. அதுவும் இந்த கிளைமேட்ல வந்ததுக்கு அல்டிமேட்டான இடங்க இது. இங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி என்ன இருக்குதுங்க. சிசிஎஃப் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேங்க. என்னமோ அது மாதிரி தாங்க, கும்ம இருட்டு காட்டுலேருந்து வெளியே வந்தோடனே அப்படியே பிரைட்னஸை பார்த்தோன்னே வாவ், மேலே பாருங்க சரியான மிஸ்ட்டுங்க. மழையே பெய்யல, நான் வேற ரெயின் கோட் போட்டிருக்காங்க. ரெயின் கோட்னா இந்த ரெயின் கவர் தாங்க போட்டிருக்கேன் நான். வாவ், ஏங்க உண்மையாவே சூப்பரா இருக்குதுங்க. அங்க பாருங்க, இதுதாங்க நம்ம வந்த பாதை. வாங்க அப்படியே நம்ம மேலே போலாம்.
அங்க பாருங்க, அங்க மிஸ்ட் இருக்கு, ஃபுல்லா மிஸ்ட் மேல வந்துட்டு இருக்குதுங்க. அங்க லைட்டா வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் அடிக்குது, அதனால அங்க அப்படியே அந்த மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் அப்படியே ஒரு எடுத்து காட்டுதுங்க அந்த மலையை மட்டும். வாங்க இன்னும் நம்ம அங்க போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம 14% இருக்குதுங்க பேட்டரி. வரும்போது ஃபுல்லா நிறைய வீடியோ கிளிப் எல்லாம் எடுத்தாங்க, அதனால வந்து பார்த்தா ஸ்டோரேஜும் ஃபுல் ஆயிடுச்சு. முக்கியமான வீடியோஸ் எல்லாம் அழிக்க வேண்டிய போச்சுங்க. ஐயோ என்னங்க கெஸ் வாங்குது. அங்க பாருங்க காய்ஸ், அங்க வியூவை பாருங்க காய்ஸ். வேற லெவலுங்க, அல்டிமேட்டுங்க. 3 பேருங்க உட்காந்துக்கிறாங்க, ஒரு ஜாலியா உட்காந்து வியூவை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓ உண்மையாவே அல்டிமேட்டுங்க. இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நான் பார்ப்பனா இருந்தேன், வெறும் ரீல்ஸ்லயும் வீடியோலையும் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சுங்க. உண்மையாவே இங்க வந்து ரசிச்சாதாங்க தெரியுது இதோட அழகை. Guys, come to நெல்லியம்பதி. நெல்லியம்பதி டு கேசவன் வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க, அல்டிமேட்டு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:46ங்க. நம்ம இங்கே கிளைமேட்டை பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. வாங்க அப்படியே முன்னாடி போகலாமா? கீழே வலிக்கிட்டு விழுந்தோம்னு வச்சுங்க, சரிக்கிட்டே கீழே போயிடும், நான் ஒரே அப்படியா போயிடுவேன். இந்த ஷூ வேற போட்டிருக்காருங்க. உங்களுக்கு அங்க போய் வியூவா காட்டுறேன். ஓகேங்க, சார்ஜ் 10% தான் இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு வியூவா காட்டுறேன். இந்நேரம் வலி கூட்டுருங்க, இந்நேரம் பெப்பரை பேன விழுந்துருக்குங்க வலி கூட்டு. காய்ஸ், அந்த சைடு போனா கீழே தான் போகணும். இங்கிருந்து பாருங்க வியூவை, ஃபுல்லா மிஸ்ட் தாங்க. வேற லெவலில் இருக்குங்க மிஸ்ட். யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான். மழை பெஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே அங்கேயே நின்றுட்டாங்க. அங்க மட்டும் 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. இதுங்க இங்க இதுக்குள்ள பாத போகுது. ஐயோ, கீழே டேம் தெரியுதுங்க. இங்கிருந்து மேல இருந்து பார்த்தா டேம் தெரிஞ்சு, இங்கிருந்து பார்த்தா டேம் தெரியல, ஃபுல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, இங்கிருந்து பாக்குறதுக்கு தெரியுதுங்க, மிஸ்ட் அப்படியே லைட்டா விலகுதுங்க. இங்கிருந்து பார்த்தோம்னா அந்த நேரம் தெரியுதுங்க டேம். பாக்குறதுக்கு நம்ம வால்பாறை டேம் மாதிரியே தாங்க இருக்கு. ஓகேங்க, இங்க இருந்து பாக்குறத விட மேல இருந்து பார்த்தா வியூ சூப்பரா இருந்துச்சு. சரிங்க, ஓகே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2:50 ஆகி போச்சுங்க. 3 மணி. ஒரு இன்ஸ்டா 360 ஷாட் மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம்.
சிசிஎஃப் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா K7 பாறையை விசிட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, அங்க போயிட்டுங்க போம்போதே சொல்லிட்டு தான் போனேன். 17% தான் சார்ஜ் இருக்கு. நம்ம நேரத்துக்கு மழையும் வேற பெய்யுது. சார்ஜ் போட முடியாது நம்மளால. இந்த அடாப்டர் ஓப்பன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அதனால சார்ஜ் போட முடியல. 2வது அங்க போயிட்டு ஒரு 2, 2 செகண்ட் 3 செகண்ட் 3 செகண்ட் வீடியோ எடுத்திருப்பேன். ஒரு நிமிஷம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோஸ் எடுத்திருப்பேன். அப்புறம் இன்ஸ்டால 2, 3 ஷாட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பேட்டரி டவுன் ஆகி போச்சுங்க கடைசியில. ஆனா நான் போம்போது மழை பெய்யும்போது போனேங்க. வேற லெவல்ல கிளைமேட் இருந்துச்சு. 2வது மழை அப்படியே நின்றக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நின்ன கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ட் எல்லாம் விலகி போயிடுச்சு. ஆனா நான் போகும்போது சரியான கிளைமேட்டுங்க. 2வது சார்ஜ் போடலான்னா எதுல சார்ஜ் போடுறதுன்னு தெரியல. சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில தான் இருக்கு. சரி 2வது வந்துட்டு சார்ஜ் போடுறேன்னா ஆயிரம் கிடையாது. வெளியே வந்தா உள்ள விட மாட்டாங்க மறக்காம. மறக்காம டிக்கெட் எடுத்துக்கலான்னு வைங்க. ஆனா அந்த ஒரு சீனரிஸ் கிடைக்காது இல்லைங்க. அங்க ஒரு மவுண்டன் தெரியுது பாத்தீங்களா? அந்த மவுண்டனுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்கிருந்து பார்த்தா நம்ம டேம் வியூ எல்லாம் தெரிஞ்சு. ஓகேங்க, வீடியோஸ் எடுத்திருக்கிறேன். நான் போஸ்ட் பண்றேன். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிளான்னா, இது வந்து K7 பாறை வியூ பாயிண்ட். லெஃப்ட் சைடில் போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. எல்லாம் போறாங்க. எப்படின்னு தெரியல. நான் வேணா ஒரு ரவுண்ட் போயிட்டுலாமா? அதுவே போயிட்டு திருப்பிட்டு வந்துடலாங்க. என்ன இருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம கிளம்பதான் கரெக்டாக இருக்கும். மணி 4 ஆக போகுதுங்க. இப்போ நம்ம இன்னும் 100 கிலோமீட்டருக்கு மேலே ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு போகணும். இன்னும் சாப்பிடல. போய் லஞ்ச் முடிக்கணும். இது அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே போகிறது ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே கிளம்பலாம். இது போனால் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியலீங்களே. ஐயா வாய்க்கல. அதான் போயிடுச்சு. முடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜில் இன்ஸ்டால் அதனால சொன்னலங்க. அதை எடுக்க சார்ஜ் போயிடுச்சுன்னா 2 பேட்டரியுமே டவுன் ஆகி போச்சுங்க. 2 பேட்டரியுமே டவுன் ஆகி போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுருக்கேன். சார்ஜ் போட்டது உங்களுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். சரி ஓகே கைஸ், இப்போ நீங்க வந்து கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிளம்புறதாங்க. அவ்வளோதாங்க ட்ரிப் இதோட முடிஞ்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லியம்பதி ஊருக்குள்ளே போயிட்டு வருங்க. அந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் வேற லெவலு. நான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகும்போது யாருமே இல்லைங்க. அந்த வீடியோவில் நீ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒருத்தன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் முன்னாடி ஏறி போயிட்டு இருப்பாங்க. நான் ஏறி அதை இறங்குற அம்சர் 3 உட்காந்து அவ்வளோதாங்க அங்கே இருந்ததே. கரெக்டாக நான் போகும்போது மழைக்கும் அதுக்கும் சரியான மிஸ்ட்டு. ஆனால் நான் போன ட்ரிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிப்பு தாங்க என் வாழ்க்கையிலே சொல்கிறேன். என் வாழ்க்கையிலே போன சின்ன வயசுல வீட்டில் கூட்டிகிட்டு போனதாகட்டும், நான் தனியாக போனதாகட்டும், இது எல்லாத்த விட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூமெண்ட்னா இதுதாங்க. நான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதாங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நெல்லியாம்பதி தாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அல்டிமேட்டா இருக்குங்க. ஃபன்னு எதுலையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா போதும். ஃபன் அல்டிமேட் வேற லெவலில் இருக்குங்க. நான் வந்து சோலோ வந்திருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஜாலியாக பைக் ட்ரிப்பு காரில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, மோஸ்ட்லி காரில் வர ட்ரை பண்ணாதீங்க, பைக்கில் வர ட்ரை பண்ணுங்க. அல்டிமேட்டான இடம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதை நோக்கி நம்ம போகிறோன்னா நெல்லியம்பதி சிட்டி ஊரை நோக்கி தாங்க போகிறோம். அங்கே போயிட்டு ஆரஞ்சு ஃபார்ம் இருக்குது, முடிஞ்சால் பார்ப்பேங்க. அப்படி இல்லைன்னா அங்கே ஏதோ லஞ்சை முடிச்சுட்டு அதோட விளாக சிசேஃபு நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நெல்லியம்பதி ஊரையும் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த ஆரஞ்சு ஃபார்ம் எங்கெங்க இருக்கு? இதுதான் ஆரஞ்சு ஃபார்மா?
அங்க இருக்கு பாருங்க, ஆரஞ்சு வெஜிடபிள் ஃபார்ம். ஆப்போசிட்ல கவர்மெண்ட். ரெண்டுமே அதானுங்க இருக்கு. பார்க்கிங். ஆரஞ்சு ஃபார்ம்ல ஒரு விசிட்டிங்கா போட்டுடலாமாங்க? என்ன பிரச்சனைனா, இப்போ என்னோட கேமராவில் ஸ்டோரேஜ் இல்லை, எனக்கு அதான் பிரச்சனை. சரி, ஓகேங்க. இப்போ ஃபஸ்ட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு ஒன்று போடுவேன், அப்படி இல்லைன்னா போட மாட்டேங்க. ஓகேங்க, நான் டைம் ஆகி போச்சு, 4:15 போச்சு. நான் உனக்கு ரிட்டர்ன் கிளம்பலாம், கோயம்புத்தூர் கிளம்பலாம். ஆரஞ்சு ஃபார்ம்ஸு விசிட் பண்ணல, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே சிசிய பேர் இருங்க, உங்களுக்கு இது பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு. நான் வந்து காட்டு எருமை தான் சொல்லுவேன். இது உங்களுக்கு திருப்பி காட்டுறதுங்க. இல்லை, அது காது இவ்வளோதான் காதேவா? பாருங்க, இது எப்படி ஒரு ஒரு ஹல்க்கு மாதிரி இருக்கிறான் பாருங்க. அவன் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இதை ஏதாவது பண்ணி விட்டுறோம். நம்ம ஏதோ உசுப்பேத்தி விட்டு வந்து தூக்கிற போதுங்க, வண்டியோட தூக்கிடும். வேற லெவலுங்க, அப்படியே மாமிச மலை மாதிரி இருக்கிறான் பாருங்க. எவ்வளோ கிட்டத்தட்ட இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். ஊட்டி வால்பாறையெல்லாம் போயிருக்கிறேங்க, அங்கெல்லாம் கண்ணில் தென்படாது, இங்கே தான் கண்ணில் தென்பட்டு இருக்குது. காது ஏதோ கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்குதுங்க. ஓகே, அப்படியே கிளம்பலாம்.